பேருகிடும் தேரமை கருகிடும் பிரியா பிரிவை நல்ல நல்ல அடியாம் நல்ல குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பா. கண்ட அன்றே உணர்கின்ற தெய்வீகம் கிடைத்தது. இதுல போயக்க நில் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. சுவாமிகளுடைய படுக்கை எப்பவும் இந்த கதவுக்கு பின்னால்தான். சித்தர்கள் நடமாடுவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம் கைதடி மார்க்கண்டு சுவாமிகளின் 40வது குருபூசை கடந்த 5ஆம் தேதி கைதடியில் உள்ள சுவாமிகளின் ஆச்சிரமத்தில் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. பஜனை பாடல்கள் இடம்பெற்று அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனைகள் இடம்பெற்று 40வது ஆண்டு குருபூசை மலராக மௌனகுரு மார்க்கண்டு சுவாமிகள் என்ற நூல் வெளியீடும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் நெல்லை ஆதீன குருமுதல்வர் சிர்லசிறி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன், ரிஷி தொண்டுநாத சுவாமிகள், யாழ்ப்பாணம் சைவ பிரகாச பேரவையினுடைய செயலாளர் வேலுப்பிள்ளை சிவகுருநாதன், மரவன் புலவு சச்சிதானந்தமையா மற்றும் சுவாமிகளின் அடியவர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யோகர் சுவாமிகள் தனது முதன்மை சீடரான மார்க்கண்டு சுவாமிகளை 1950ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 29ஆம் தேதி இந்த ஆச்சிரமத்தின் குடிலில் தங்க வைத்து அவரின் துறவர வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை செய்து அவரின் ஆன்ம சாதனைக்கு துணை நின்றார். மார்க்கண்டு சுவாமிகள் மௌனமாக தவமியற்றி அற்புதங்கள் பலவற்றை இந்த உலகத்திலே நிகழ்த்தினார். 1984ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 24ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரத்தில் ஜோதியில் கலந்து இன்றும் சூட்சும வடிவில் ஆன்மீக ஒளியை பரப்பி நிற்கின்றார். அவர் சமாதியடைந்து 40 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அவர் சமாதியடைந்து 40 ஆண்டு குருபூசியை இந்த ஆச்சிரமம் அமைந்த வளவின் குடும்பத்தினர் சிறப்பாக நடத்தி கௌரி ரமணா அவர்களால் சுவாமி பற்றிய கட்டுரைகளை தொகுத்து 40வது ஆண்டு குருபூசை மலரையும் வெளியிட்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வின் காட்சி பதிவுகளை தொடர்ந்து இந்த காணொளியூடாக காணலாம். பேருகிடும் தேரமை கருகிடும் பிரியா பிரியமெல்லாம் சேதாமலகன்றிடும் பேரன்பு பேருகிடும் தேரமை கருகிடும் பிரியா பிரியமெல்லாம் சேதாமலகன்றிடும் சுகம் தாளினை பணி நீதினம் ஆகம பீதி முறை அகத்தினில் பொருந்திடும் ஆகம பீதி முறை அகத்தினில் பொருந்திடும் ஆசாபாசமகலும் நேசானுபூதி வரும் கொஞ்சம் கொஞ்சமாய் மனத்தை கூடுமட்டும் அடக்கி குருநாதன் திருவடி கும்பிட்டு நீ தொடக்கி குருநாதன் திருவடி கும்பிட்டு நீ தொடக்கி கோபம் பொறாமை தள்ளி கோபம் பொறாமை தள்ளி கொலை கனவை போகாதே குரு சாட்சிய ஞானமோடே தெளிந்து கொண்டார் ஜீவன் ஜீவனேன காணலாம் முழுவதும் முன்மையம் போன முடி சொன்னான்
துதைக்கும் ஜோத சுவாமியை தினம் காக்கும் சொல்லி துதைக்கும் ஜோத சுவாமியை தினம் காக்கும் செல்வந்திரே பாதமே அல்லும் பகலும் துணை சொல்லி துதைக்கும் ஜோத சுவாமியை தினம் காக்கும் செல்வந்திரே பாதமே அல்லும் பகலும் துணை முழுவதும் உண்மை என்று மோனமுனி சொன்னான் அன்றே எம்புவரால் விண்ணனைய பொய்யான வாழ்வை புதுமையென விண்ணுபவரோ கைமேற்கனியாக தெரிந்து வினையாற்றின் தீரார்களே மண்ணில் அருந்தவர்கள் என்று முன்னோராய்ந்தார் பெருந்துவன செய்து திருதொழுகள் செய்யாதொழிய விட்டு உய்வாய் நீ என்னில் உறைந்து சிவத்தை விட தெய்வம் வேறில்லை என்போர் அவற்றில் அழுந்து வரோ வந்து வெறுத்தலார் தெய்வம் பலவா விதித்தோம் நாடும் நல்லூரை வலம் வந்து வணங்கினான் இடர்களெல்லாம் ஓமூரில் பக்தி செய்யுத்தமர் பரவும் நல்லூரில் நித்தியம் வந்து பார்த்தால் முத்தி நிச்சயமே செந்தம்மையாளும் இறைவன் வருக கற்பனை கடந்த கடவுள் வருக சொற்பதம் கடந்த தொல்லோன் வருக நிமலன் வருக ஆற்றொடு தோற்றும் அமலன் வருக அற்புதன் வருக அநேகன் வருக பொற்புடன் செய் புனிதன் வருக பொற்புடன் நடன் செய் சொல்ல முடியாத பொருள் சொல்ல வருவாங்கில் சும்மா இருக்கின்ற சுகம் கிடைக்குமாகில் எல்லாரும் காணவனை பின்னேற்று மாகில் பின்னாத முடி மேற்கடனம் நான் காணுமாகில் நல்ல குரல் நல்ல திசை சொல்லு சிறு வள்ளி தொந்தோமென்றாடும் திரு பாதம் வருமாகில் சுரிகுழலாடமுடன் நல்ல குரல் சொல்லு சிறு மாகில் வேதல்ல சிந்தை வருமாகில் தாதகுலும் சடையப்பன் நிலத்தே புகுந்திடுவார் மெய்மை இதுவாகும் விட்டு விட்டு நல்ல குரல் சொல்லு சிறு வள்ளி முழுது உண்மையென்று மோனம் தனை தொண்டனானந்த கூட்டாரினாவில்லை என கூறி வேதாந்த நிலை வேறில்லை என கூறி ஆனந்த கூட்டாரி அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொடுக்கும் போடாமை இவை மார்பிலங்க தேடியலை உடனே ஒன்பதோடொன்றோடு 18 உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக கொண்ட
ஒன்றை திங்கள் முடிவேனில் உளமே புகுந்த திருமகள் கலைய தூர்தி செய்யமாது போலி ஆதிசை தெய்வமான பலவும் ஆதினரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உளமே புகுந்த கொதியுறு காலங்கி நம்மனோடு தூர கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த வாழ்வழி அகலதானை உளமே புகுந்தாதனால் போதறி உழுவையோடு கொலையானைகள் பொருளாகமோடு கடலி ஆடலி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சொற்பிழ முறை நன்மங்கையில் ஒருவாகமாக வான்மதி வன்னி ஒன்றை மலசூடி வந்தன் உளமே புகுந்தாதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அலையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பலவன வேடமாகும் பரநாயில் அணிந்தன் உளமே புகுந்தாதனால் மலர்மிசையோனும் வாழும் அழிவிக்கும் மன்னல் திருநேரு செம்மை திடமே அத்தகைய நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மறைஞான ஞான முனிவன் அரசாழ்வரானை நமதே காப்பாம் சித்தருங்களும் காப்பாம் எனக்கு ஆனந்தமான பரபரன் காப்பாம் எட்டு திசைகளும் காப்பாம் எனக்கு நிறைந்த சிவசக்தி காப்பாம் அத்துவாம் நல்ல குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பாம் அத்து வீத பொருள் காப்பாம் என்றன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோன்றன் பொங்கலல்கள் வெல்க வரவும் உணர்வுலா புண்ணியனே காக்கும் என் காவலனே தான் பெரிய பேரொழியே ஆட்டின்ப வெள்ளமேல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலே நீராய் உறுத்தியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பே ஆதியனே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட பெருமானே கூர்த்தனன் ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருக்கார் சிவபுரத்தின் சிவனடிக்கு வஸ்துவுக்கு மங்களம் மங்களம் ஒப்பில் குருநாதருக்கு மங்களம் மங்களம் உத்தம பக்தருக்கு மங்களம் மங்களம் முப்பொழுதும் தொழுவளம் மங்களம்
ஐயமில்லா சாதிதற்கு மங்களம் மங்களம் ஆதியந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம் ஸ்ரீகாலேந்திரம். ஓம் கங்கணேசாய நமः. புண்ணியம் வர்க்கம் த்ரைலோக்கிய சதம் தீர்க்காயுஷ்மான் பவது. அந்த வகையில் இந்த நூல் வழியாகுகின்ற செய்தி 40 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறது. பேரருளை கண்ட அன்றே உணர்கின்ற தெய்வீகம் கிடைத்தது. அற்புதமான அந்த காட்சியில் அந்த திருவருள் சுவாமிகள் ஞானியாக இருந்து அவரை இந்த விஸ்வலிங்க வாத்தியாரும் முத்துக்குமார சுவாமி குடும்பம் இங்கே பராமரித்து அவரை மட்டுமல்ல சோல்வரி பிறவனுடைய சந்த சுவாமிகளை இங்கே பராமரித்தார்கள். இந்த வளவிலே இருந்து யோக சுவாமிகளிடம் போய் வந்த நாகராஜா என்கின்ற இளைஞன் யோக சுவாமிகள் ஒரு ஆங்கிலேயரோடாக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார். பாரதிய வித்யா பவனிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் மார்க்கண்ட சுவாமிகளை பற்றியும் கைதடிக்கும் குடும்பத்துறைக்கு இருந்த தொடர்பு பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார். எதிர்பாராத விதமாக சந்த சுவாமிகளை நான் பார்க்க வேண்டும் என்ற போது அவரும் மௌனத்திலே இருக்கிறார். கேட்டு பார்க்கிறேன் என்று என்னை அழைத்து கொண்டு போய் சந்த சுவாமிகளை சந்திக்க வைத்தார். சந்த சுவாமிகள் ஆசீர்வதித்தார்கள். ஒரு சில மாதங்களிலே சுவாமிகள் சமாதி அடைந்துவிட்டார். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கடைசியாக இங்கிலாந்திலே இந்த குடிசையிலே வாழ்ந்த சோல்வரி பிறவனுடைய மைந்தனை கடைசியாக அவர் சமாதி அடைவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பார்க்க வைத்தவர் இந்த வளவோடு தொடர்புடைய இந்த குடும்பத்தை சார்ந்த திரு நாகராஜா. அவர்களும் இன்றைக்கு இல்லை என்றாலும் 40 ஆண்டுகளுக்கு பின்பும் சுவாமிகளை நீள நினைந்து கௌரி ரமணா அவர்கள் இந்த கட்டுரைகளை தொகுத்து 40வது ஆண்டு குருபூசையை இன்றைக்கு சிறப்பாக நடத்துவது நாம் செய்த பாக்கியம் என்று கூறி சுவாமிகளை நீள நினைந்து வணங்கி அமைகிறேன். நன்றி. என்னுடைய ஆத்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு அத்திவாரமாக அமைந்தது மார்க்கண்ட சுவாமிகளுடைய தரிசனம். 84ஆம் ஆண்டு சித்திரை மாதம் நான் வந்திருந்த பொழுது சுவாமிகள் அப்பொழுது இதிலே ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு அறை கொண்டிருந்தது. அதிலே அவர் வழுக்கி விழுந்து விட்டார். பின்னர் அவர் இந்த அறையிலே இருந்தார். நான் வந்தேன். கதவுகள் மூடப்பட்டிருந்தன. சோல்வரி சுவாமி எங்களை கண்டால் விலகி சென்று விடுவார். அன்று என்னமோ தெரியவில்லை, என்னை நோக்கி வந்து எனக்கு சொன்னார், இப்படி சுவாமிகள் விழுந்து விட்டார், இனி ஒருவரையுமே பார்க்க மாட்டார் என்று சொல்லி கொண்டு வந்த பொருட்களை அந்த இடத்திலே வைத்து தியானம் செய்து விட்டு, அப்பொழுது எனக்கு 19 வயது. சரி, தியானம் செய்ய இல்லை, நான் அதில் வச்சுட்டு நான் நடந்து இதுல போயேக்க நில் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. சுவாமிகளுடைய படுக்கை எப்பவும் இந்த கதவுக்கு பின்னால்தான் இருக்கும். 2 கதவையும் பிடித்து கொண்டு சுவாமி எழுந்து நின்றார். அப்பொழுது விஸ்வலிங்கம் மாஸ்டரும் எங்களோட நின்றாருங்க. உடனடியாக வீழ்ந்து வணங்கி விபூதி வாங்கினதுதான் என்னுடைய இறுதி சந்திப்பு சுவாமிகளுடன். பின்னர் இதே நாள் 40 வருடங்களுக்கு முன்னர் சுவாமியுடைய சமாதி செய்தி கேட்டு நாங்கள் எல்லாம் வந்து இன்று திருவடி அபிஷேகம் நடந்த அதே இடத்திலே சுவாமிகளுடைய திருமேனி வைக்கப்பட்டு அபிஷேகம் எல்லாம் முத்துக்குமார சுவாமி மாஸ்டராலும் விஸ்வலிங்கம் மாஸ்டராலும் செய்யப்பட்டு நாங்கள் எல்லோரும் சுவாமியை கைதடி மயானத்துக்கு கொண்டு எனக்கு ஒரு பெரிய சரியான ஒரு சந்தோஷம். நாங்கள் இளைஞர்களாக வந்த எங்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் என்னவென்றால் எங்கள் எல்லோருக்குமே சுவாமிக்கு கொள்ளி வைக்கின்ற ஒரு பாக்கியம் அன்றைக்கு கிடைத்தது. எவ்வாறு என்று சொன்னால் முத்துக்குமார சுவாமி மாஸ்டர் ஊதுபத்திகளை கொளுத்தி எங்கள் எல்லோருடைய கைகளிலும் தந்தார். நாங்கள் எல்லோரும் 3 தரம் சுவாமிகளை வலம் வந்து அவருடைய தலைமாட்டிலே அந்த குச்சியை வைத்து வந்தோம்.
உண்மையிலேயே இந்த இடத்திலே நாங்கள் மௌனமாக இருந்து நற்சிந்தனையை படித்து இந்த மௌன முனி எங்கள் எல்லோருக்கும் செய்கின்ற அருளை நாங்கள் ஒருபோதுமே எங்கள் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. யோக சுவாமிகளே சொல்லுவார், கற்கண்டு நறுமை அதனை உமிழ்ந்தவர்களுக்குத்தான் தெரியும். இந்த இடத்திலே வந்து நாங்கள் சும்மா இருந்தாலே எங்களுடைய பழைய வினைகள் எல்லாம் அறிந்து மோட்சத்தை நாங்கள் எட்டுவதற்கும் தன்னை உணர்வதற்குமாக இருக்கும் என்று கூறி, இந்த குடும்பத்தார் எங்கள் டாக்டர் ரவிராஜ், கௌரி அக்கா எல்லாருமாக இந்த சுவாமிகளுடைய வரலாற்றினை ஒரு ஆவணமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும். சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதாவது ஆங்கிலத்திலே அஸ்ட்ரல் பாடி என்று சொல்வார்கள். சூக்கும உடலிலே வாழ்ந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 40வது ஆண்டு நிறைவிலே ஒரு மலரை வெளியிட்டிருக்கின்றார்கள். இங்கு தொண்டநாத சுவாமி அவர்கள் கூறியது போல இந்த சித்தர்கள் இன்றும் மக்களிடையே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு செல்லப்பா சுவாமிகள் வந்திருக்கின்றார். இங்கு செல்லப்பா சுவாமிகள் வீரத்தை வினாறு ஆலய சுற்றாடலில் ஆவனார் என்றும் அந்த வீட்டில் சில இடங்களிலே பிச்சை எடுத்தார் என்றும் சரித்திரம் கூறுகின்றது. செல்லப்பா சுவாமிகள் நடமாடின இடங்களெல்லாம் நல்ல ஞான ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது. அவர் ஏற்றிய ஞான தீபம்தான் இன்று இங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. செல்லப்பா அன்பர்களுடைய கட்டுரையில் தாங்கி இந்த மலர் என்று வெளிவந்திருப்பது மார்க்கண்ட சுவாமிகளின் திருவருள் என்றோம். இந்த மார்க்கண்ட சுவாமிகள் இந்த பெருமைகளை எல்லாம் இந்த புத்தகத்தில் அனைத்து. நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு ஜடை வளர்த்த ஒரு வயதான சுவாமிகள் ஒரு பெரியவர் வந்து என்னை அந்த பக்கம் எரியுது இந்த பக்கம் போன்று சொன்னது மாத்திரம் ஒரு கணவரே தெரியும். 2 நாட்களுக்கு முதல் கலவரம் துவங்குவதற்கு 2 நாட்கள் முதல் நான் இருந்த வீட்டுக்காரர் ஒரு பரங்கியம். அவர் வந்து சொன்னார், நீங்கள் இன்றைக்கு வேலைக்கு போகாதீங்க. ஏனென்றால் அந்த கலவரத்திலே ஏதாவது பிரச்சனை வந்துடும், வேலைக்கு போயிட்டு நொறுக்கி உடைத்து எரிக்கப்பட்டு பார்த்து கொண்டிருந்தோம். என்னுடைய வீடு பரங்கியற்ற வீடு என்றபடியால் அவர்கள் ஒருவருமே சங்கிய காட்ட அவர் பக்கத்தில் வந்து அச்சனை தட்டு கற்பூர தட்டு எல்லாத்தையும் வைத்து விட்டு சென்று விட்டார். இவர் அந்த கற்பூரத்தை கொளுத்தி எமக்குத்தான் காட்டினார். அந்த கற்பூரத்தை கொளுத்தி நாங்கள் இந்த 3 பேரும் இந்த இடத்துல எங்களுக்கு காட்டினார். காட்டிவிட்டு ஒரு திருநூறை எடுத்து அந்த திருநூறை எடுத்து பூசி விட்டார். பூசி விட்டவுடன் சொன்ன வார்த்தை, ஆண்டவன் திருவடியை வேண்டிக் கொண்டால் என்றும் ஆறுதல் உண்டார். இந்த வசனத்தை தவிர அவர் வேறு எதுவும் நம்மளை கலைப்பது. சந்ததிகள் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இந்த போட்டியை வச்சு நாங்கள் இந்த எதிர்கால சந்ததிக்கு பரப்புதான் நோக்கமாக இருந்தது. அந்த வயலங்கள் ஈஸ்வரன் கொழும்புக்கிற அவர் தான் எங்களுக்கு எல்லாம் சிந்தனை போட்டியெல்லாம் அதுக்கு போகணும் என்று சொல்லி 2ஆம் இடம் மானா ருசான் 2ஆம் இடம் மானா ருசான் அங்கே போங்க டீச்சர். சைவ பேரன்பர்களே, வீரத்து விநாயகப் பெருமான் ஆலயத்தை தன்னகத்தே கொண்டதும் சைவமும் தமிழும் தலை துவங்கியதுமாகிய இந்த கைதடி பகுதியிலே இன்று நடைபெறுகின்ற மார்க்கண்டு சுவாமிகளது 40வது ஆண்டு குருபூச தினத்திலே பங்கு கொண்டு உரையாற்றுவதிலே நான் பெருமை அடைகிறேன். இது எல்லாம் ஆண்டவனுடைய
செயற்பாடு என்பதை நாம் அறிவோம். இந்த கைதடி பகுதியில் இருக்கின்ற விநாயகர் ஆலயத்தின் பெருமையும் தனித்திறப்பும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பூர்வீக ஆலயமாக திகழ்கிறது. இந்த ஆலயத்தின் சூழலிலே கடை சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள் போன்ற சித்தர்கள் பழைய காலத்திலே நடமாடி இருக்கிறார்கள். அந்த சித்தர்கள் நடமாடுவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம் இங்கு சைவ பேரன்பர்களுடைய அன்பும் அறிவும் விநாயகப் பெருமானின் திருவருளுந்தான் அவர்களை இங்கு இழுத்தது. இந்த மணியாரன் பலவென்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே மார்க்கண்டு சுவாமிகளுடைய இந்த ஆச்சரியம் வாய்ந்ததும் அவருடைய குருவான யோகர் சுவாமி அவரை ஆட்கொண்ட விதத்தையும் நாங்கள் இந்த குருவு தினத்திலே சிந்திப்பதும் அதை பற்றி பேசுவதும் வருங்கால இளைஞர்களுக்கும் சந்ததியினருக்கும் அது பெருமையை கொடுக்கும். இந்த கைதடி பகுதியிலே மணியாரன் பரம்பரை என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே இந்த ஆலயம் அமைந்தது ஒரு தெய்வீகம் என்றே நாம் கருத வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் வீரத்தை பெருமானின் திருவருளும், நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள், கடை சுவாமிகள் இந்த இடத்துக்கு வந்து போனதும் வரலாறு சொல்லுகின்றது. இந்த ஆலயத்தில் சித்தர்கள் நடமாடுவதற்கு காரணம் அந்த தெய்வீக அலைதான் அவர்களை இங்கு அழைத்தது. யாழ்ப்பாணத்திலே செல்லப்பா சுவாமிகளின் சீடரான யோகர் சுவாமிகள் பலம் அற்புதமாக சேவைகளை செய்திருக்கின்றார். அந்த வகையிலே யோகர் சுவாமிகள் தனது முதலாவது சீடரான மார்க்கண்டு சுவாமிகளை ஆட்கொண்ட விதத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். மார்க்கண்டு சுவாமிகள் பண்டத்திருப்பிலே உள்ள பிராம்பற்றை கிராமத்திலே அவதாரம் செய்தவர். அவருடைய தாஜந்தையர் சந்தை வியாபாரத்தில் கொண்டவர். சாதாரண எளிய குடும்பத்திலே பிறந்த மார்க்கண்டு சுவாமிகள் பக்கத்திலே உள்ள முருகன் ஆலயத்தை வழிபாடும் வழக்கம் கொண்டவர். தனது ஆரம்ப கல்வியை படித்து உயர்த வகுப்பு வரை படித்து சித்தியடைந்தவுடன் தியாத்திலாவை உள்ள நில அளவே திணைக்களத்திலே அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப்பெற்று அரசாங்கத்திலே சேவையாற்றிக் கொண்டிருந்த வேளை 1918ஆம் ஆண்டிலே யோகர் சுவாமிகள் அவருடைய இந்த அவருடைய வருங்கால இதுகளை உணர்ந்து அவரை நேரே போய் ஆட்கொண்டிருக்கின்றார் என்பது வரலாறு. அந்த மார்க்கண்டு சுவாமிகள் உத்தியோகம் பார்க்கும் பொழுது தனது கடமையை செவனே செய்து ஆன்மீகத்திலே ஈடுபட்டார். தனது குடும்பத்தை வளர்த்தார். தனது பெண் சோதனங்களை கரை சேர்த்தார். அதோடு ஆன்மீக அறிவும் வளர துவங்கியது. யோகர் சுவாமியின் முதலாவது சந்திப்பு 1918ஆம் ஆண்டிலே இடம்பெற்றது. அவருடைய திருவருட்பார்வையும் திருவருட்சக்தியும் அவரை ஆன்மீகத்திலே வளர்த்து வந்தது. யோகர் சுவாமிகள் முதலாவதாக தமது சீடரை மார்க்கண்டு சுவாமிகளை அமர்த்தி கொண்டார். அடுத்தது இரண்டாவதாக காணர் வைத்தீஸ்வர குருக்களை இதே போன்று ஆட்கொண்டார். அவருடைய வரலாற்றை இந்த நேரத்தில் சொல்லுவதற்கு நேரம் போதாது. மார்க்கண்டு சுவாமிகளை இந்த கைதடி பகுதியிலே அமர்த்துவதற்கு யோகர் சுவாமிகள் எவ்வாறு முயற்சி செய்தார் என்பதனை நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்திலே கைதடியிலே உள்ள மணியாரன் பரம்பரையிலே உள்ள விசுவலிங்கம் என்பவரை ஆட்கொண்ட விதத்தையும் அவருடைய தனித்துவத்தையும் நாங்கள் பார்ப்பது சிறந்த அம்சமாகும். விசுவலிங்கம் அவர்கள் மணியாரன் பரம்பரையைச் சேர்ந்த முத்துக்குமார் வம்சத்தை சார்ந்தவர். அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே 1935ஆம் ஆண்டு
உயர வகுப்பிலே கல்வி கற்றுக் கொண்டிருந்த வேளை யோகர் சுவாமிகள் யாழ்ப்பாணம் KKS வீதியாக நடந்து வந்தார். அப்பொழுது வகுப்பிலே படிப்பித்துக் கொண்டிருந்த ஆசிரியரான சபாரத்தின் சிங்க என்பவர் எண்ணல் ஊடாக தெருவிலே அந்த காட்சியை கண்டுற்றார். கண்டுற்றதும் அந்த எண்ணல் ஊடாக சுவாமியை ரெண்டு கையிலையும் கூப்பி வணங்கினார். சுவாமியின் உரையாடலை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது விஸ்வலிங்கம் அவர்கள் மாணவனாக இருந்தார். அப்பொழுது அவருடைய வயது 15. சுவாமியினுடைய திருமேனியை காணாதமல் அவருடைய அறிவுருவ திருமேனி மூலம் அவருடைய சொற்கள் பசுமர தாணி போல் விஸ்வலிங்கத்தில மனதிலே பணிந்தது. அவருடைய உரையாடல் முடிந்து ஆசிரியர் கற்பித்தலில் ஈடுபட்டார். கற்பித்தல் முடிந்த பிற்பாடு அந்த மாணவன் ஆசிரியரை கேட்டான், நீங்கள் யாருடன் உரையாடினீர்கள் என்று. அவர் யாழ்ப்பாணத்து கொழும்புத்துறை சுவாமிகள் உரையாடினார். அவர் பெரிய மகான் என்றும் அவரை வணங்கி நான் அவருடைய உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்ததாக கூறியிருந்தார். அன்றிருந்தே விசுவலிங்கம் அவருடைய மனதிலே பதிந்த இந்த யோகர் சுவாமிகளை காண வேண்டும் என்ற ஆர்வம் குடிகொண்டது. அந்த வகையிலே அவர் சுவாமியை காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவாவுடன் இருந்தார். 1938 ஆண்டிலே மகா சிவராத்திரி தினத்திலே யோகர் சுவாமிகளை அரியாலை சித்திவினார் ஆலயத்திலே காணுகின்ற பேறு விசுவலிங்கம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவருடன் சந்தித்து கதைப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1939 ஆண்டிலே இளந்தக்குளம் புள்ளியார் கோவிலிலே சந்திப்பு ஏற்பட்டது, கதைக்க முடியவில்லை. இவ்வாறு விஸ்வலிங்கம் அவர்கள் அவரை சந்திக்க வேணும், அவரை கதைக்க வேண்டும் என்ற முயற்சி வீண் போகவில்லை. 1939 ஆண்டு பிற்பகுதியிலே யோகர் சுவாமிகளை அரியாலை சித்திவிநாயகர் ஆலயத்திலே சந்திக்கின்ற பேரை பெற்றார். விஸ்வலிங்கம் அவர்களை சந்தித்தவுடன் எங்கிருந்து வாரீர் என்று கேட்டார். அவர் கைதடியிலிருந்து வருகிறேன் என்று சொன்னார். கைதடி எவ்வளவு தூரம் இவ்விடம் இருந்து என்று கேட்டார். முக்காக்கட்டி என்று சொன்னார். ஆனால் நீர் முழுக்கட்டி ஆட்சி என்று அவரை ஆசீர்வதித்தார். அவர் கல்யாணம் செய்யாது பிரம்மச்சாரியாக இருந்து ஆன்மீக தொண்டுகளை செய்தார் என்பது பிற்காலத்திலே தெரிய வரும். இவ்வாறாக சுவாமியினுடைய அருட்கடாட்சம் பெற்ற விஸ்வலிங்கம் அவர்கள் சுவாமியினுடைய குடும்பத்திரி ஆலயத்துக்கு அடிக்கடி சென்று வரலானார். இவ்வாறு சென்று வரும் பொழுது யோகர் சுவாமிகளுக்கும் அவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டது. அவருடைய மூத்த சகோதரனான மயில்வானம் அவர்கள் பகுதியில் சேவையாற்றினார். அவர் பட்டயம் பெற்ற கணக்காளராக இருந்து தனது உத்தியோகத்திலே மேன்மையிட்டிருந்த வேளையிலே உத்தியோகத்துறையில் பார்த்து கொண்டிருந்த பொழுது 1950 ஆண்டளவிலே அவருடைய பெண் பிள்ளைகளில் ஒருவரான மூத்த பிள்ளையினுடைய சம்பந்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அவர்கள் வேலையிலிருந்து வெள்ளிக்கிழமை இங்கு வந்தால் அவர் ஞாயிற்றுக்கிழமை செல்லுவதே வழக்கம். அந்த நேரத்திலே அந்த சம்பந்தம் கேட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னர் முடிவு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். அவரை அந்த வருகிற சம்பந்தத்தை விடக்கூடாது என்றும் அதனை என்ன செய்கிறது என்று யோசித்து கொண்டு கலங்கி கொண்டு இருந்தார். என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாத நிலையிலே இருந்த வேளை 2 மணி அளவிலே ஞாயிற்றுக்கிழமை யோகர் சுவாமிகள் அந்த இடத்திலே பிரசன்னமாகி அதுதான்டா சம்பந்தம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அதன்படியே அந்த சம்பந்தத்தை அவர் செய்து வைத்தார். சுவாமிகள் எவ்வாறு
மயில்வானம் அவர்களையும் ஆட்கொண்ட விதத்தை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அவர் அந்த இடத்திலே தோன்றி பிரசன்னமாகி அவருக்கு திருவாய் மலர்ந்தருளினார். பின்னர் ஒரு நாள் அவர் உத்தியோகம் பார்க்க போகும் பொழுது குதிரை வண்டிலே சென்றார். வழியிலே செல்லும் பொழுது ஒரு யோகர் சுவாமியை எதிர்கொண்டார். யோகர் சுவாமி அவர்கள் ஒரு அசியன் நடக்கப் போகுது பார் என்று சொல்லி அருகில் இருந்தவருக்கு சொன்னார். அன்று மழை காலம், மழை பெய்தது, வெள்ளம். அப்படியான அந்த நிலையிலே மயில்வானம் அவர்கள் யோகர் சுவாமியை கண்டவுடன் விழுந்தார் நிலத்தை அட்டாங்க நமஸ்காரமாக வணங்கி அதே கோர்த்தூட் உடையுடனே அவர் பிரயாணத்தை தொடர்ந்தார். இவ்வாறாக சுவாமிகள் அவரை 2வது தனமாக ஆட்கொண்டார். 3வது தனமாக அவர் கொழும்புத்துறை ஆச்சிரமத்துக்கு குதிரை வண்டிலே சென்றார். செல்லும் பொழுது சென்று அங்கு அந்த குதிரை வண்டில் ஓட்டி வந்தவரை விட்டு அவரே சென்றார் ஆச்சிரமத்துக்கு. தான் அவரை விட்டுவிட்டு வந்து விட்டேன் என்று நினைத்த பொழுது சுவாமிகள் அவன் நிக்கட்டும் என்று சொன்னார். அவருக்கு பிற்காலத்திலே சிவதொண்டன் நிலையத்திலே ஒரு வேலையிலே சமையல் வேலையிலே ஈடுபட்டு பெரும் பங்காற்றினார். எவ்வாறு சுவாமிகளுடைய திருவருள் கடாட்சத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படியாக இருந்த வேளையிலே 1942ஆம் ஆண்டு அதற்கு முன்னதாக சுவாமிகள் சிவசித்தர் என்ற தன்னுடைய அன்பர் ஒருவரிடம் இங்கு இந்த மணியாரன் பளவிலே ஒரு கொட்டில் போடுற எண்ணத்தை சொல்லி அவர்கள் கொட்டில் போட்டு இருந்தார்கள். சுவாமிகள் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். 1942ஆம் ஆண்டு சுவாமிகள் அந்த இடத்திலே பிரவேசம் செய்து அங்கு பால் காய்ச்சி அந்த போட்டோ கொட்டிலே ஆரம்ப வேலைகளை ஈடுபட்டிருந்து அந்த இடத்திலே அந்த மணியாரன் வீட்டை புதிதாக கட்டும்படியும் அவர் பணித்திருந்தார். அதுபோல இந்த ஆச்சிரமம் இந்த இடத்திற்கு வட மேற்கு மூலையில் அந்த வீடு தோற்றமளிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் என்று. அவ்வாறு அந்த வீட்டின் சிறப்பு, அந்த ஆச்சிரமத்தின் சிறப்பு எல்லாம் இருந்தது. அப்பொழுது இந்த மயில்வானத்தினுடைய தகப்பனவர்கள் சுவாமி எப்ப இவ்விடத்துக்கு வருவீர்கள் என்று கேட்டார். அதுக்கு காலம் வரும்பொழுது வருவேன் என்று பதிலளித்தார். இவ்வாறாக சுவாமிகளுடைய அவருடைய வருகையும் அவர் பண்டித்தலைக்கு அம்மன் கோயிலுக்கு போங்காலங்களிலே இந்த வீட்டை வருவதும் போதுமாக இருந்தது. சுவாமிகள் வரப்போறார் என்று தெரிந்தவுடன் மயில்வானத்தினுடைய தாயார் உணவுகள் எல்லாம் வீடுவாசல் எல்லாம் கூட்டி சமையல் பாகம் செய்து வைப்பார். அந்த நேரத்திலே சுவாமிகள் வந்து அந்த இடத்திலே அணிந்து போதும் உண்டு. இவ்வாறாக பண்டித்தலைத்தி அம்மன் கோவிலிலே மயில்வாகனம் சாந்த சுவாமி அவர்களுடன் சேர்ந்து அந்த இடத்துக்கு சென்றார் என்றும் அந்த நாகராச என்ற ஒரு அன்பருக்கு அவரை நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன் என்று சொன்னார். பின்னர் அவர் புலமை பரிசலிலே அவர் சென்று இங்கு அவருடைய ஒரு தொண்டனாக இருந்து வருகின்றார். இவ்வாறா சுவாமிகளுடைய இந்த குருவினுடைய இந்த செயற்பாடுகளை நாங்கள் என்ன என்று சொல்லுவது. 1950ஆம் ஆண்டிலே மார்க்கண்டு சுவாமிகள் ஓவியநிலை பெற்று யாழ்ப்பாணம் வந்தார். வந்த பொழுது கொழும்புத்துறையிலே சுவாமி அவர்களை சந்தித்தார். அவர் வண்ணார் பண்ணையிலே ஒரு வீட்டில் தங்க வைத்தார். பின்னர் விஸ்வநாதன் அவர்கள் விஸ்வலிங்கம் அவர்கள் கொழும்புத்துறை ஆச்சிரமம் சென்ற பொழுது உங்களுக்கு ஒரு சிறையை தரப்போகிறேன், அவர் அங்கு இருப்பார், போகும் பொழுது உங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொன்னார். அவ்வாறாக நாங்கள் இன்றே புறப்படுவோம் என்றவர் விசுவலிங்கம் அவர்களையும் தங்க வைத்து அடுத்த நாள் சென்று அங்கு அந்த அமைக்கப்பட்ட ஆச்சிரமத்திலே மார்க்கண்டு சுவாமிகளை தங்க வைத்து அன்றே பால் காய்ச்சி
அந்த கிரகப் பிரவேசத்தை செய்து வைத்தார். தாம் கொண்டு வந்த அடுப்பு மற்றது அது தங்குவதற்கேற்ற ஆயத்தங்களோடு வந்து அன்றிலிருந்தே மார்க்கண்டு சுவாமிகள் இந்த இடத்திலே ஞான ஒளியை வீசவித்தார். நீரொரு சிறகருவி போல இருந்து நற்சிந்தனையை வரும் அடியவர்களுக்கு போதிக்கும்படி குரு கட்டளையிட்டார். அதே போல மார்க்கண்டு சுவாமிகள் தம்மை தேடி வரும் அன்பர்களுக்கு நற்சிந்தனை மூலம் பதிலளித்தார். இங்கு அவர் இந்த இடத்திலே இருக்கும் பொழுது மணியாரம்பரை சேர்ந்த முத்துக்குமார் என்னுடைய பிள்ளைகள் அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அப்பொழுது அவர்களில் சிறுவர்கள் அவரை சுவாமி இருக்கும் இடம் சென்றால் அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு உபசாரங்கள் செய்வார். சில நல்ல விஷயங்களை போதிப்பார். நல்லா படிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். சுவாமிகள் கொடுக்கின்ற பிஸ்கட்டுக்காக அந்த சிறுவர்கள் போவதும் சிறுவர்களுடைய குடும்பத்தனமான செயல்களில் ஈடுபடுவதும் வழக்கம். அவ்வாறு ஈடுபடும் பொழுதே சுவாமிகள் அவர்களை அன்புடன் பேசுவார், ஆசீர்வதிப்பார். இவ்வாறாக இந்த ஆச்சிரம சூழல் அமைந்தது. ஆச்சிரம சூழலுக்கு சுவாமிகள் ஒருவரை அன்பர்கள் வந்தால் இந்த வீட்டுக்காரர்கள் அவர்கள் யாரென்று விசாரித்து உள்ளே செல்ல அனுமதிப்பது வழக்கம். அவர் சுவாமிகள் யாருடனும் பேசுவது இல்லை. அவ்வாறாக நற்சிந்தனை பாடல்களும் திருமறை படிப்பதும் ஆக அவர் தனது பொழுதை போக்கிக் கொண்டார். கைதடி வீரத்தி வினாறு ஆலயத்தில் தேர்திருவிழா அன்று காலை அங்கு சென்று வருவார். இடையிலே லாவுவதற்கு இடங்களுக்கு செல்லுவார். சில சாமான்கள் தனக்கு வாங்க வேண்டும் என்றால் சென்று வருவார். அவர் வீரத்தி வினாறு ஆலய தேர்திருவிழா உயாரனான முத்துக்குமார பரம்பரையினன் திருவிழாவிலே அவர் காலமே சென்று அந்த தேர் திருவிழாவுக்குரிய ஆச்சங்களை செய்து திரும்புவார். இவ்வாறாக அமைந்த இந்த இடத்திலே செல்லப்பா சுவாமிகளும் இந்த இடத்திலே வந்து கால் மிதித்ததாக அவருடன் கூட இருந்த திருஞான சம்பந்தர், துரைப்பா போன்றோர் அவர்கள் இந்த முத்துக்குமார பரம்பரை மூதாதையருக்கு அந்த கதை சொன்னதாக கேள்விப்பட்டு அவர்கள் கூற மூதாதையர் கூற்றுப்படி இந்த இடத்திலே களபதித்த உண்மையை தெரிய வந்தது. அவ்வாறான இந்த இடம்தான் கைதடி சுவாமிகள் வீற்றிருக்கின்ற இடம். மகா சிவராத்திரி தினத்திலே யோகர் சுவாமிகள் அவருடன் சிவராத்திரி கழித்தார். அவ்வாறாக சுவாமிகள் அருட்கடாட்சம் மேலும் மேலும் ஓங்கி வளர்ந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. யோக சுவாமிகள் அவர் கூறிய குருவின் கட்டளப்படி மார்க்கண்டு சுவாமிகள் இந்த கைதடியிலே ஞான ஒளியை பரப்பி பல பல இதுகளை வரும் அடிவர்களுக்கு நற்சிந்தனை மூலம் கூறினார். இந்த இடத்திலே சாந்த சுவாமி என்று சோழவரி பெருமனுடைய மகனை குருநாதர் யோகர் சுவாமியினுடைய கட்டளப்படி இங்கு வந்து அவருடன் கூடி இருந்தார். அவர் சமாதி அடைகிறதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு தான் கினா கண்டதாகவும் நீர் சொந்த இடத்துக்கு போகும்படியும் அவர் பணித்திருந்தார். அவ்வாறு சாந்த சுவாமிகள் அங்கு வெளியேறிய பின்னர் அந்த அவர் மார்க்கண்டு சுவாமியை குருவாக கொண்டு ஒளிய வந்தார். இருவரும் கதைப்பது கிடையாது. ஆனால் நற்சிந்தனை பற்றியும் ஆன்மீக அறிவுகளை பற்றியும் தான் பேசிக்கொள்வார்கள். இவ்வாறாக ஒரு ஞானியாக இருந்த மார்க்கண்டு சுவாமிகள் மௌனமாக இருந்து கனகன சாதனைகளை சாதித்தார். அந்த ஆலயத்தை ஆச்சிரமத்தை நாங்கள் என்று பார்க்கும் பொழுது ஞான ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக இந்த இடத்திலே முத்துக்குமார சுவாமி இவர் மைமலானத்தினுடைய மைத்துனர். அவர் ஒரு அன்பர் ஒருவர் கந்தசாமி என்ற சுவாமியினுடைய அடியவர் ஒருவருடன் ஆச்சிரமத்துக்கு சென்ற பொழுது முதலிலே பழத்த பழம் என்று சொல்லி அவருக்கு ஒரு பழத்த பழத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவரும் இந்த வீட்டிலே இருந்து இந்த
தொண்டு சேவைகளை சுவாமிகளுக்கும் சிவதொண்டு நிலையத்துக்கும் செய்தார். அவருடைய பிள்ளைகளான இளையமகளான கௌரி என்பவர்தான் இந்த 40வது ஆண்டு மலரை வெளியிடுவதில் முக்கிய பங்காற்றினார். இவ்வாறாக சுவாமிகளுடைய இந்த 40வது ஆண்டு குருபூச தினத்திலே ஒரு அருமையான நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த நூல் ஒரு பெருமதிமிக்க நூல். அந்த நூலிலே தொண்டர்களுடைய கட்டுரைகள், அடியார்களுடைய கட்டுரைகள் எல்லாவற்றையும் தாங்கி வருகின்றது. அந்த புத்தகத்தை இந்த இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள், அறிஞர்களுக்கு பிரயோசனப்படும்படி, காலங்காலமாக பிரயோசனம் ஏற்படும்படி அந்த நூலை வெளியிட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த நூலின் பெருமையினையும் சிறப்பையும் நாங்கள் வர்ணிக்க முடியாது. அவ்வாறு இந்த சித்தருடைய பரம்பரை, சித்தருடைய சிறப்பு எல்லாவற்றையும் தாங்கி இந்த நூல் வெளிவந்திருக்கின்றது. மார்க்கண்டு சுவாமிகளுக்கும் அடியேனுக்கும் ஒரு தொடர்பு இணைந்திருக்கின்றது. 1980ஆம் ஆண்டு காலங்களிலே மார்க்கண்டு சுவாமிகள் நாம் வேலை செய்த இடத்துக்கு வந்த பொழுது அந்த இடத்திலே ஆட்கள் கூடி நின்றார்கள். அவர் ஒன்றும் பேசாமல் நின்று விட்டு அவர் சொன்னார், தான் சோறு சுவாமியின் ஆள் என்றும், நீர் உம்முடைய கடமையை செய்யும் பொழுது இவ்வாறு செய்து பாரும் என்று சொன்னார். அனுமதி அவர் சொன்னது போல செய்யும் பொழுது அதன் பலனை நாங்கள் எதிர்பார்த்தோம். அவ்வாறாய் வந்தவர் எனக்கு மார்க்கண்டு சுவாமி என்பது தெரியாது. யோகர் சுவாமிகளை பற்றி அறிந்திருக்கின்றோம். யோகர் சுவாமியினுடைய திருடன் என்று சொன்ன பொழுதுதான் அவரை விழித்து பார்த்தோம். அந்த தோற்றம் பிற்காலத்திலே இந்த படங்களிலே பார்க்கிற வடிவத்தை கொண்டு நாம் மார்க்கண்டு சுவாமி என்பதையும் அறிஞர்கள் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. கனகாலத்தின் பின்னர் 2018ஆம் ஆண்டிலே இந்த கைதறி பகுதிக்கு வருவதும் சுவாமிகளுடைய ஆச்சிரமத்தை தரிசிக்கின்ற பேறு பெற்றிருந்தேன். 2004ஆம் ஆண்டு மயில்வானத்தினுடைய மகனான சிவயோக சுந்தரம் அவனுடைய தொடர்பு அடியேனுக்கு நல்லூர் கந்தசாமி கோவிலிலேயே ஏற்பட்டது. அந்த தொடர்பு சிலப்பா நினைவாலயத்தில் அன்றே அவர் கண்டு தாங்கள் காரணர் போக இருக்கின்றோம் என்றும் எங்களுடன் காரணனுக்கு வரும்படியும் என்னை அழைத்திருந்தார். அவரின் வேண்டுதன்படி காரணரிலே சிவன் கோயில் இல்லத்து சிரம்பரம் என்கின்ற ஒரு தலத்தை தரிசிக்கின்ற பேறு பெற்றிருந்தோம். அந்த இடத்திலே கோயிலை தரிசித்த பின்னர் நான் அவருக்கு கூறியிருந்தேன், இங்கு ஒரு மகான் இருக்கிறார், அவரை சந்திக்க போறீர்களா என்று. அவர் ஓம் என்று சொன்னார். அவர்தான் சிவசதி கானா வைத்தீஸ்வர குருக்கள் யோகர் சுவாமி ஆட்கொண்ட ஒரு பெரிய மகான். அவரை சந்திக்கின்ற பேறு சிவயோக சுந்தரத்துக்கும் அன்பர் நாராசா அவர்களுக்கும் கிடைத்து அன்றே சென்று பார்த்தோம். அவர் இவர்களை அன்பாக வரவேற்று மணி நேரமாக அவருடன் உரையாடி அன்றிலிருந்து அவர்களுடைய ஒரு பேரென்பனானார் சிவயோக சுந்தரம் அவர்கள். அவருடைய தொடர்பு எங்களுக்கு 12ஆம் ஆண்டு வரை இருந்து வந்தது. அவர் அடிக்கடி வைத்தீஸ்வர குருக்களை சந்திக்கின்ற பேறு பெற்றிருந்தார். யோகர் சுவாமியினுடைய வழி தோன்றலான தொண்டுநா சுவாமி அவர்கள் இன்றைய நூல் வெளியீட்டு விழாவிலே உரையாற்றும் பொழுது சித்தர்கள் எங்களுடன் இன்றும் இருக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்திருந்தது போல சித்தர்கள் இன்றும் எங்களுடன் உலாவுகின்றார்கள். இந்த 40 அன்பர் சிவயோக சுந்தரத்துக்கும் அடியேனுக்கும் சென்ற வருடம் மீண்டும் வந்த தொடர்பு ஒரு அன்பர் மூலம் ஏற்பட்டது. அவரை துலபேசி மூலம் நான் என்னுடன் கதைக்கும்படி கேட்டிருந்தேன். அவர் நாளை கதைப்பேன் என்று பதில் தந்தார். அவருடைய அந்த தொடர்பு மீண்டும் இந்த ஆன்மீகாளர்களை ஒளி வீச செய்தது. அன்றுதான் இந்த 40வது ஆண்டிலே இந்த மலரை வெளியிட வேண்டும் என்ற எண்ணமும் யோகர் சுவாமி தேடி ஆட்கொண்ட, அதாவது உருவத் திருமேனி காட்டி அவரை ஆட்கொண்ட கந்தப்பிள்ளை மாத்தனுடைய எழுதிய நூலின் சிறப்பையும்
மகிமையும் சொல்லி அந்த நூல் அருகிவிட்டது என்று அந்த நூலை வெளியிட வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி அந்த நூலை சென்ற ஆண்டு செல்லப்பா சுவாமிகளுடைய 109வது வருடாந்த குருபூசையிலே வெளியிட்டு வைத்திருந்தோம். அது சிவயோக சுந்தரம் அன்பர் சிவயோக சுந்தரமுடைய முயற்சியாலே சுவாமியினுடைய திருவிழானை அது வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த 40வது ஆண்டு தினத்திலே 40வது ஆண்டு மார்க்கண்டு சுவாமிகளோடு குருபூச தினத்திலே ஒரு மலர் வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தையும் உருவாக்கினார். அதன்படி இன்று மலராக மலர்ந்திருப்பதை நாங்கள் பார்த்து பெருமையிடுகிறோம். இது எல்லாம் சித்தருடைய செயற்பாடு என்பதை நாம் அறிவோம். அன்பர் சிவயோக சுந்தரம் அவர்களுக்கு 1983ஆம் ஆண்டு ஏற்பட்ட அனந்தங்களிலே அவரும் அந்த அனந்தத்திலே பாதிக்கப்பட வேண்டிய ஒருவர். அவர் முன்னிலையிலே இருந்தவர்களுக்கு பாதிப்படைந்ததை அவர் நேரிலே கண்டுற்றார். அந்த பாதிப்பு தன்னை நோக்கி வந்தது. அப்பொழுது தாம் சிங்களம் தெரிந்தபடியால் சிங்களத்திலே கூறிய வார்த்தைகள் அவர்களை அந்த தாக்குதலிலிருந்து பின்வாங்கச் செய்து தான் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது சுவாமியினுடைய திருவருள் என்று அவர் சொல்லி மனம் பூரித்து எங்களுக்கும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவார். சுவாமிகள் தான் சிறு வயதிலே இந்த ஆலய ஆச்சிரம சூழலிலே இருந்த பொழுது ஒரு நாள் தந்தையாருடன் வரும்போது இவன் குலப்படி என்று சொல்லி கண்ணுற்றார். அவருடைய பார்வை திருவருட்பார்வை ஒளி காய்ச்சுவது போன்று தனது கண்களிலே பதிந்தன. தான் சில வேளைகளில் தான் குறும்புத்தனமாக கதைக்கிறதாகவும் அவர் அதை சாற்றுதல் பண்ணாமல் சுவாமி அவர்கள் சிரித்து சமாளிக்கின்ற தன்மையையும் அவர் அடிக்கடி சொல்லுவார். அவருடைய இந்த தொடர்பு மேலும் மேலும் ஆன்மீக வளர்ச்சியினை ஏற்படுத்தும் என்றும் இது சுவாமியினுடைய திருவருள் என்றும் அந்த இனத்தை நாடும் என்று சொல்லுவார்கள். அவ்வாறாக இந்த யோகர் சுவாமிகள் எவ்வாறு தமது சீடனை உருவாக்கினார், விஸ்வலிங்கம் மூலம் அவரை உருவாக்கி இந்த கைதிரிய ஆச்சிரமத்தை உருவாக்கி ஒரு சீடனை உருவாக்கி தனது முதல் திருடனான மார்க்கண்டு சுவாமிகளை உருவாக்கி இந்த இடத்திலே ஒரு ஞான ஒளியை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 40வது ஆண்டு குருவு சந்தனத்திலே பங்கு கொண்ட தொண்டுநாசுவாமி அவர்களுக்கும் இந்த இடத்திலே நல்லூர் பதியிலே இருந்து நல்ல ஆதீனத்திலே அவருடைய சேவையை தொடர்ந்து ஆற்றுகின்ற சுவாமி அவர்களுக்கும் 6 ஒரு வழியிலே சைவத்துக்கும் தமிழுக்கும் பெருந்தொண்டாற்றுகின்ற பெருமகன் திருமணம் அவர்களுக்கு நன்றியை கூறி இந்த நூலை வெளியிட்டு வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சித்தருடைய பரம்பரை மீண்டும் மீண்டும் ஒளிர வேண்டும். வருங்காலத்திலே இந்த சித்தருடைய பற்றி இளம் சமுதாயத்திற்கு பரப்ப வேண்டும். அப்பொழுது அவர்கள் அதை செய்வது பெரும்பேறு என்பதை தெரிவித்து இந்த 40வது ஆண்டு குருவு நேரத்திலே எல்லா உலகம்பால் சைவ மக்களுக்கு இந்த ஞான ஒளி பரப்ப வேண்டும் என்றும் செல்லப்பா சுவாமிகளிட்ட ஞான தீபந்தான் இன்று ஒளி வீசிக் கொண்டிருப்பது என்ற கருத்தையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.